ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான். இந்த வசனத்தை கொஞ்சம் வேற கோணத்திலிருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. கரெக்டான கோணத்திலிருந்து இல்லை, கொஞ்சம் வேற கோணத்திலிருந்து. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான்னு சொன்ன உடனே கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாக பிதாவின் இடத்துக்கு போகலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஆராதிக்கிறவங்களா இருந்து, சபையில் ஊழியம் செய்கிறவங்களா இருந்து, சபைக்காக ஊழியங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்து, சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறவங்களா இருந்துட்டா இவங்கெல்லாம் இயேசுவின் வழியா பிதாவின் இடத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு தத்துவம் உருவாயிடுச்சு. இயேசுவை தெய்வமாக கும்பிடுறது பெரிய விஷயமே கிடையாது, அது காரியமே கிடையாது. அவர் அதுக்காக வரவும் கிடையாது. அவர் தன்னை தெய்வமாக காண்பிக்கிறதுக்காகலாம் வரல. அவர் வந்தது எதுக்காக வந்தார்? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை சம்பாதிக்கிறதுக்காக வந்தார். என்னை அல்லாமல் நீங்க பிதாவின் இடத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொன்னா என் வழியா அந்த ரட்சிப்பு இல்லாம நீங்க வரதில்லை. அதுதான் அவர் சொன்ன காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால், இயேசுதான் கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. அந்த ஆதாரம், அந்த அடையாளம் அவங்களுக்கு எங்கேருந்து வேணுமா? சும்மா உலகத்திலேருந்து இல்லையா, வானத்திலேருந்து அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. அப்படி கேட்ட அவங்களுக்கு 4வது வசனத்தில் ஆண்டவர் அடையாளம் கொடுக்கிறார். ஆனால் அந்த அடையாளத்தை வானத்திலேருந்து கொடுக்கல, வேதத்திலேருந்து கொடுக்குறார். ஏன் வேதத்திலேருந்து கொடுக்குறாருன்னா, வேதபாரகர் பரிசேயர் 2 பேருமே வேதத்தில் கற்று தேர்ந்தவங்க. அவங்க 2 பேருக்கு அடையாளத்தை வேதத்திலேருந்து கொடுக்கிறார். என்னவா? இந்த பொல்லாத சந்ததியார், விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேதத்திலிருந்து அடையாளம் கொடுக்கிறார். ஆனா இதை கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க வானத்திலிருந்து அடையாளம் கேட்டாங்கல்ல, அதனால தேவன் அதாவது 2வது 3வது வசனத்துல வேற காரியத்தை பத்தி பேசுறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இட்டு இருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா அப்படின்னு கேட்குறார். இப்போ அவங்க வானத்திலிருந்து கேட்டாங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பதில் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? வானத்தின் தோற்றங்களை உங்களால் நிதானிக்க முடியும்ல. காலையிலேயே வெயில் அடிச்சதுன்னா இம்மிடியட்டாக என்னன்னு சொல்ல தெரியுது? இன்றைக்கி பொழந்து கட்ட போகுது, ஐயோ வெயில் எப்படி இருக்க போகுதோன்னு. ஏன்னா காலையிலே பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. ஆனால் காலையிலேயே மந்தாரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்போ உங்களுக்கு என்ன செய்ய தெரியுது? வானத்தை பார்த்தா ஒரு கெஸ் பண்ண தெரியுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நிதானிக்கிறதுன்னு சொன்னால் அனுமானிக்கிறது, ஒரு கெஸ், ஓகே இப்படி இருக்கும். ஸோ வானத்தின் தோற்றத்தை உங்களால் நிதானிக்க முடியுது, காலத்தின் அடையாளங்களை ஏன் உங்களால் நிதானிக்க முடியலன்னு கேட்குறார். காலத்தின் அடையாளங்களை ஏன் நிதானிக்க முடியல? இப்போ இதை கேட்டவர்கள் வேதம் அறிந்த பரிசேயர், வேதபாரகர். வேதபாரகர் பரிசேயர் வேதத்தை கற்றவர்கள், கையில் பைபிள் இருக்குது, பைபிள் வசனம் நல்லா தெரிஞ்சவங்க. பைபிளில் இருந்து அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், மெஸ்ஸியான்கிற ஒருத்தர் வரப்போகிறாருன்னு தெரியும், தீர்க்க தரிசனங்கள் என்னென்னு தெரியும், அதை பற்றின சங்கீதங்கள் என்னென்னு தெரியும், எல்லாம் தெளிவாக தெரியும். தெரிகிறது மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அவங்க அந்த மெஸ்ஸியா எப்போ வருவார்னு சொல்லி ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டம். ஓகே, ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. விஷயம் ஃபுல்லாக தெரியும், மெஸ்ஸியா வந்திருக்கிறார். பரிதாபம் என்னன்னு சொன்னால், தெரியும், எதிர்பார்த்தாங்க, நடந்திருக்கு, ஆனால் அதுதான் நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தில் யோவான் இப்படி சொல்லுகிறான். யோவான் 11:1 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் தெரியாதவர்கள் மத்தியில் கிறிஸ்து அனுப்பப்படலை, கிறிஸ்து வேதம் அறிந்தவர்கள் மத்தியில் தான் அனுப்பப்பட்டார். வேதம் அறிந்தவர்கள் அதை ஆக்சுவலாக எதிர்பார்த்திருந்தவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஃப்ரீக்குவன்சி வேற, தேவனுடைய ஃப்ரீக்குவன்சி வேறையாயிருது. அவர் மத்தேயு 11ஆவது அதிகாரம் 16 19 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அதை இப்படி சொல்றார். மத்தேயு 11 16 19 வரைக்கும், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்க என்ன செய்யல? கூத்தாடலை. உங்களுக்காக புலம்பினோம், நீங்க என்ன செய்யல? மாரடிக்கல என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. குழல் ஊதி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்து, மியூசிக்கெல்லாம் வாசித்து, பாட்டெல்லாம் பாடுறது எப்போ பாடுவாங்க? சந்தோஷமாய் இன்பமாய் பூரிப்பாய் இருக்கும்போது செய்கிற காரியம். கல்யாணங்களில், விருந்துகளில் சந்தோஷம், நடனம், பாடல் எல்லாம் இருக்கும். ஆனால் புலம்புறது எங்கே இருக்கும்? சாவு வீட்டில் இருக்கும். சாவு வீட்டில் தான் புலம்பணும். சந்தோஷமான வீட்டில் ஆடலும் பாடலும் இருக்கும். ஸோ இவனுங்க இதை மாற்றி செய்கிறாங்க. மாற்றி செய்துக்கிட்டு அவரையே கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு? நாங்கள் குழல் ஊதினோம், நீனு கூத்தாடலை. கூத்தாடுற இடமா இருந்தால் தான் கூத்தாடி இருப்பாங்க. இவனுங்க அதை மாற்றி செய்கிறாங்க. புலம்ப வேண்டிய இடத்துல குழல் ஊதுறாங்க, குழல் ஊத வேண்டிய இடத்துல புலம்புறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் புசியாதவனும் குடியாதவனுமா வந்தான், உடனே அவன் என்ன சொல்லிட்டீங்க? பிசாசு பிடிக்கிறவன் சொல்லிட்டீங்க, பிடிச்சிருக்கிறவன் சொல்லிட்டீங்க. மனுஷகுமாரன் போஜனமானம் பண்ணுறவராக வந்தார், உடனே என்ன சொல்லிட்டீங்க? போஜனமானம் பிரியவன் தான். ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் இவன் சிநேகிதன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்தால் அப்படி போவீங்க, அப்படி வந்தால் இப்படி வருவீங்க. ஆக மொத்தம் தேவனுடைய ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சியை இவங்க கவனிக்கிறது இல்லை. இவங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு தேவன் வரணும்னு எதிர்பார்க்குறார். ஃபைனலாக என்ன நடந்தது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எவ்வளவு பரிதாபம்னு சொன்னாக்க, ஆண்டவர் இதை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். ஆக்சுவலாக கண்ணீர் விட்டு அழுதே சொல்றார். லூக்கா 19ஆவது அதிகாரம் 42 43 வசனங்கள்ல பார்க்கிறோம். லூக்கா 19 42 43, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனால் அது அவங்க கண்ணுக்கு மறைவாயிருக்குது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயின்னு சொன்னார். தெரியாமல் போச்சு, அது ஒரு அறியாமை. இது பயங்கரமான இது பயங்கரமான காரியம். வேத அறிவு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனால் நடக்கும்போது இதுதான் அதுன்னு அறியலை. அதனால் ஆண்டவர் சிலுவையில் அடியப்படும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு அவங்களுக்கு அறியாது இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. பேதுரு எழுந்து பண்ண முதல் பிரசங்கத்தில் அவன் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். அப்போஸ்தலர் 3:17, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இயேசுவை கொலை பண்ணது லிட்ரலாக அவங்களுக்கு தெரியல, அறியாமையினால செஞ்சாங்க. இதே பவுல் சொல்லுகிறான் அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம். அப்போஸ்தலர் 13:27, எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால் இந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ பைபிள் தெரியும், வசனம் தெரியும், ஆனால் அதை தான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வரும்போது அதுதான் இதுன்றத அறியாது இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப பரிதாபமான விஷயம். இப்போ இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அடப்பாவீங்களா,
தலைமுறை தலைமுறையாக இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு கையில் வச்சுக்கிட்டு இருந்து ஓய்வு நாள் தோறும் அதை படித்து நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆனால் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க கண்களுக்கு தெரியாமல் போச்சு, அறியாமல் இருந்தாங்க. ஸோ இப்படி கூட இருக்க முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். நமக்கு அது ரொம்ப வியப்பாக இருக்குது. இதை இவங்களுக்கு தெரியாமல் போச்சு, இப்படி கூட இருப்பாங்களான்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம். பார்த்தீங்களா, இந்த காரியம் ஆக்சுவலாக விஸ்டம் ஆஃப் ஹைண்ட்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரியம் நடந்து ஏறின பின்பு உதிக்கிற ஞானம். அந்த காரியம் நடக்கும்போது அந்த ஞானம் கிடையாது. ஆனால் நடந்து முடிஞ்ச பின்னாடி யோசனை வரும், அடே இப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி சொல்லியிருக்கலாமே. ரொம்ப விவரமான காரியங்கள்லாம் தோன்றும் இல்லை? இதுக்கு பேர் விஸ்டம் ஆஃப் ஹைண்ட்சைட். காரியம் நடந்த பின்பு தோன்றுகிற ஞானம். ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. காலத்தின் அடையாளத்தை அவர்கள் அறியாமல் போனாங்க இல்லையா? இப்போ அதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருவோம். அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்மளுடைய காலம். நம்ம கையில் பைபிள் இருக்குது. நமக்கு பைபிள் வசனம் எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? அவங்க கையிலையும் பைபிள் இருந்துச்சு, அவங்களுக்கும் வசனம் தெரியும். இப்போ நம்ம கையிலையும் பைபிள் இருக்குது, நமக்கும் வசனம் தெரியும். இப்போ அவங்களுடைய காலம் கிறிஸ்துவின் வருகையின் காலம். அதை அவங்க அறியாமல் போயிட்டாங்க. நம்மளுடைய காலம் என்ன காலம்? அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. கேட்ட உடனே சொல்லுவாங்க, இது என்ன காலம்? கிருபையின் காலம். ஏன் அது கிருபையின் காலம்? பழைய ஏற்பாட்டு காலம் இல்லை, இது புதிய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அப்பப்போ அடிப்பார். இப்போ அவர் அந்த மாதிரி அடிக்கிறது இல்லை. இப்போ இது கிருபையின் காலம். ஆனால் அது அப்படி இல்லைன்னு சொல்லி 2 வசனம் காண்பிக்கிறேன். ஓகே, ஒன்று பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். பிரசங்கி 8:11. இப்போ பிரசங்கியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகமா புதிய ஏற்பாட்டு புஸ்தகமா? அது பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். இப்போ பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் உடனே அடிச்சாருன்னு சொல்லியிருக்கா, இல்லை துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடக்காமல் இருக்குன்னு சொல்லியிருக்கான்? அப்போ நடக்கலைன்னு தானே அர்த்தம். அப்போ அது பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் சீக்கிரம் நடக்கலை இல்லை? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்னையிலிருந்தே அது சீக்கிரம் நடக்காத காரியமாக தான் இருக்குன்னு சாலமோன் ஞானியே சொல்கிறான். ஓகே, இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இப்படி சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆவது வசனம். மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ இதை கிறிஸ்துவின் காலத்தில் தான் தேவன் செய்கிறாரா, இல்லை ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் செய்கிறாரா? தீயோர் மேலே நல்லோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலே அநீதி உள்ளவர்கள் மேலே மழையை பண்ணுறது ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் இருக்குது. அப்போது கிருபையின் காலம் எப்போத்துலேருந்து தான் இருக்குது? அது ஆரம்பத்துலேருந்து தான் இருக்குது. இப்போ நம்ம காலம் என்ன காலம்? இதுக்கு ஸ்பெஷலாக கிருபையின் காலம்லாம் சொல்லக்கூடாது. என்ன காலம்? நம்மளுடைய காலம் என்ன காலம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6:1-2. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். என்ன காலமா இது? அனுகிரக காலம். கிருபையின் காலம் இல்லை, அனுகிரக காலம். அனுகிரகம்னா என்னது? அனுகிரகம்னு சொன்னால் ஒரு அருள் கொடுக்கப்படுகிறது. கிடைக்க முடியாத ஒரு அருமையான காரியம் ஒரு அருளாய், ஒரு கிஃப்டாக கொடுக்கப்படுது. அதுக்கு பேர் என்னது? அனுகிரகம் பண்ணுறது. இப்போ தேவன் அனுகிரகமாய் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அனுகிரகமாய் கொடுத்திருக்கிறார்?
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது எந்த காலத்தில்? கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளது இல்லையா? அதுக்கு முன்னாடி அது கிடையாது. அதே மாதிரி ஆண்டவரே சொல்லும்போது சொல்றாரு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஒரு நிமிஷம் என்ன கீழே விட்டுருவா, கீழே விட்டா தான் விட்டு வருது. இப்போ பேசி பார்க்கலாம். சரி, இப்போ யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளின்னு சொல்றார், கொடுக்கப்பட்டார். இது அனுக்கிரகமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அருளாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரன் வருகையை பற்றி அவர் பிறக்கிறதுக்கு முன்னால யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா, அவன் வாய் பேசாதபடி ஆண்டவர் கட்டிட்டார். இப்போ சகரியாவனுடைய வாயை தேவன் அவுத்து விட்ட உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 75வது வசனம். லூக்கா 1:75, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு என்ன தேவன் கொடுத்தாரா? இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார்னு சொல்லுகிறான். இப்போ கிறிஸ்து பிறக்க போகிறார். கிறிஸ்து பிறக்கிறத பற்றி அவன் சொல்கிற தீர்க்கதரிசனம் என்னது? தாவீதுடைய வம்சத்தில் தேவன் நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இப்போ கிறிஸ்து பிறந்துட்டார். பிறந்ததுக்கு அப்புறம் தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. தேவாலயத்தில் அவங்கள வரவேற்று பிள்ளைய கையில் வாங்கிறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் பேர் சிமியோன். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த சிமியோன் அவரை கையில் வாங்கும்போது சொன்ன வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் 31-32. லூக்கா 2:31-32, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறான். இப்போது அனுக்கிரக காலத்தில் அருளாய் கொடுக்கப்பட்ட தேவகுமாரன் எதுக்காக வந்தாரா? இரட்சண்யத்துக்காக வந்திருக்கிறார். ரட்சிப்புக்காக அவர் வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்காக அவர் அன்னைக்கு ஊழியம் செய்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து இன்னையோட 2000 வருஷம் ஆச்சு இல்லையா? அவர் உயிரோடு எழுந்த பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. இந்த 2000 வருஷம் போனதுனால அது இன்னும் சீக்கிரமாய் வந்த மாதிரி தெரியல. அது ஆக்சுவலாக ரொம்ப தாமதமாய் வர்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கிறது இல்லையா? தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இரட்சண்ய கொம்பு கொடுக்கப்படுது, அது அருளா கொடுக்கப்படுது. இந்த காலத்துக்கு பேர் அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலம் அன்னைக்கு துவங்கி அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அது வரைக்கும் என்ன செய்யுது? கண்டினியூ ஆகிற ஒரு காரியமாக இருக்கு. இந்த அனுக்கிரக காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற அந்த ரட்சிப்பு என்கிற இரட்சண்யத்தை பற்றி வேதம் சொல்லும்போது ஒரு அடைமொழியோடு சொல்லுது. அதை ஒரு ஸ்பெஷலாக அப்படி தூக்கி சொல்லுது. என்னன்னு தெரியுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லி அதை விவரித்து பேசுது. சும்மா சாதாரண ரட்சிப்பு இல்லையா, அது இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லி. ஓகே, இது அனுக்கிரக காலம். தேவன் இந்த அனுக்கிரக காலத்தில் இரட்சண்யத்துக்கு ஒரு வழி உண்டு பண்ணி தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஃபைன். அப்படி கொடுத்த காரியம் பெரிய காரியம்னு வேதம் சொல்லுது. வேதம் பெரிய காரியம்னு சொல்லலாம், நமக்கு அது பெரிய காரியமாங்கிறது தான் கொஸ்டின் இல்லை? வேதம் சொல்கிறது வேற, நம்முடைய பார்வைக்கு அது பெரிய காரியமாக இருக்குதாங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு எல்லாரும், யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. பழைய ஆட்கள் எல்லாம் அது தெரியும். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இது சாதாரணமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு. இப்போ இன்னைக்கு
2026 இருக்கிறோம், நவீன உலக ஊழியத்தில் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஊழியம் செய்கிற யாருமே இந்த கேள்வி கேட்டு இதுவரைக்கும் நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு இப்போ ஊழியம் செய்கிற யாருமே அப்படி கேட்குறதே கிடையாது. சபையில் நிறைய காரியங்களை பற்றி உபதேசம் பண்ணுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் டைம் வச்சுருக்காங்கல்ல பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. அதில் என்னென்னவோ பற்றியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. எந்த சபையிலையுமே ரட்சிப்பை பற்றி பிரசங்கமே கிடையாது. அது மேக்சிமம் எங்கே பேசப்படும்னு சொன்னால் சுவிசேஷ கூட்டம்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சுவிசேஷ கூட்டத்துக்காகவே அது ரிசர்வ் பண்ணது. அது சம்மந்தப்பட்ட பாட்டெல்லாம் அதுக்குள்ளது தான். இங்கே ரட்சிப்பு பற்றி பேச்சே கிடையாது. அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரட்சிப்பு என்றாலே என்னன்னு தெரியாத, ரட்சிப்பு என்கிற அனுபவமே இல்லாத ஒரு புது தலைமுறையான விசுவாசிகள் உருவாகிட்டாங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான். இந்த வசனத்தை கொஞ்சம் வேற கோணத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. கரெக்டான கோணத்திலேருந்து இல்லை, கொஞ்சம் வேற கோணத்திலேருந்து. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான்னு சொன்ன உடனே கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டில்லைன்னா பிதாவின் இடத்துல போக முடியாது. கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாக பிதாவின் இடத்துக்கு போகலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போது கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஆராதிக்கிறவங்களாக இருந்து, சபையில் ஊழியம் செய்கிறவங்களா இருந்து, சபைக்காக ஊழியங்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்து, சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறவங்களா இருந்துட்டா இவங்கெல்லாம் இயேசுவின் வழியாக பிதாவின் இடத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு தத்துவம் உருவாயிடுச்சு. இது நான் கற்பனையாக சொல்லலை, இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஊழியத்தில் நேரடியாக நான் பார்க்குற ஆதாரங்கள் உண்டு. ஆனால் முதல்ல ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், அது கற்பனை. ஓகே, அந்த ஸ்டோரி எப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த பையன் நேராக அவங்க அப்பா கிட்ட போனானா. அப்பா, வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு, யாருன்னு தெரியல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டார். எனக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன்னு சொன்னிச்சு கேட்டானா. உடனே அவங்க அப்பா சொன்னாரா, அந்த ஆள் ஊருக்கு புதுசு போல் இருக்குது, போய் சொல்லு, இந்த சர்ச்சில் எங்கள் அப்பா தான் செக்ரட்டரி, எங்கள் அண்ணன் தான் ட்ரெஷரர், எங்கள் தாத்தா தான் அந்த சபையே உருவாக்குனவர், அந்த சபைக்கு தூணும் ஆதாரமே நாங்கள் தான், அதனால் எங்ககிட்ட ரட்சிப்பை பற்றியெல்லாம் கேட்காத அப்படின்னு போய் சொல்கிறான்னு சொன்னார். அந்த பையன் ஆணி அடித்து வச்ச மாதிரி அங்கேயே நின்றுருந்தான், நகரவே இல்லை. அவங்க அப்பா கோவம் வந்துச்சான், போய் சொல்கிறான்னா என்னடா இங்கேயே நின்றுட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, அப்பா அவர் அதெல்லாம் கேட்கலப்பா, அவர் என்ன கேட்டார், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆம் அல்லது இல்லை என்று பதில் கூறுக. இந்த ஊர் கதையெல்லாம் பேசக்கூடாது. இப்போ இவங்களுக்கு சர்ச்சில் இவங்க எல்லாமே இருக்கிறாங்களா, அதனால் இவங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை. இப்போ நான் ஒரு நடந்த கதையை சொல்கிறேன். இது கற்பனை கதை, நான் நேரடியாக பார்த்தேன், நடந்த ஒரு உண்மை. ஒரு பையனை அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த பையனை பார்த்து நான் கேட்டேன், தம்பி நீ எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டேன். சாரி, எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்கல, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்டேன். தப்பான கேள்வி இல்லைல்ல, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டேன், சிம்பிள். நான் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவன் பக்கத்தில் உட்காந்துருந்த அவங்க அம்மா அப்படி ஒரு ஜர்க் கொடுத்தாங்க. ஏதோ ஷாக் ஏதோ அடிச்சிட்ட மாதிரி அவங்க ஒரு அப்படி ஜர்க் அப்படி கொடுத்தாங்க. அந்த ஜர்க் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐ இவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை பிரதர், இவன் பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் தான் இருக்கிறான், அவனுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னா பார்த்துக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ச்சில் உள்ள ஆளுங்க தான், இவன் சர்ச்சிலேயே கிடப்பான், இவனுக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையில்லை. யார் சொன்னது அந்த மாதிரி? புரியுதுங்களா? இவங்க பார்வையில் சபையோடு இருக்கிற ஐக்கியம், அந்யோன்யம், சபையில் இருக்கிற ஈடுபாடு நம்மை தேவன் இயேசுவின் வழியாக பரலோகத்துக்கு கொண்டு போகுது, இயேசுவை தெய்வமாக கொண்டிருந்தால் நாங்கள் பரலோகம் போயிடுவோம்னு ஒரு வினோதமான ஒரு போக்கு எடுத்துட்டாங்க. இப்போ நீர் ஜீவனுள்ள, நீர் உன்னதமானவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது
பிசாசுங்க சொல்லுச்சு இல்லையா? அப்போ பிசாசுங்க இயேசுவை தெய்வம்னு கும்பிடுதா, வணங்குச்சா இல்லையா? இப்போ பிசாசுங்கெல்லாம் பரலோகம் போயிடுமா? இயேசுவை தெய்வமாக கும்பிடுறது பெரிய விஷயமே கிடையாது, அது காரியமே கிடையாது. அவர் அதுக்காக வரவும் கிடையாது. அவர் தன்னை தெய்வமாக காண்பிக்கிறதுக்காகலாம் வரல. அவர் வந்தது எதுக்காக வந்தார்? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை சம்பாதிக்கிறதுக்காக வந்தார். என்னை அல்லாமல் நீங்கள் பிதாவின் இடத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொன்னால் என் வழியாக அந்த ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் வர்றதில்லை. அதுதான் அவர் சொன்ன காரியம். அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையே அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இது அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். சபைகளில் உட்கார வச்சு ரட்சிப்புனா என்னன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிசப்தமாக அமைதியாகிடுவாங்க. ரட்சிப்புனா என்னன்னு அவங்களுக்கு சொல்லக்கூட தெரியல. பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற நவீன ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை உருவாக்கி வச்சிருக்கு. நான் சொல்கிறது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. இப்போ இந்த ரட்சிப்புனா என்ன, அது எதை பற்றி பேசுது? ரட்சிப்புன்னு சொன்னால் விடுவிக்கிறது, தப்பு வைக்கிறது, காப்பாற்றுறது. ஓகே, இப்போ எதுலேருந்து காப்பாற்றுறது? நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்கிறார். உலகத்தில் யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்க? ஒருத்தர் விடாமல் எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா வசனமே சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மளை ஏமாத்திக்கிறோமா? இட் இஸ் நாட் பாசிபிள். எல்லாருமே பாவம் செஞ்ச, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் கூட கிடையாது. அப்போது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனை பேர்? மொத்த மனித குலமே பாவத்துக்கு அடிமையாயிருக்கு. இப்போ இந்த பாவத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னால், அந்த ரட்சிப்புன்னு சொன்னால் எப்படி கிடைக்குமா? 36வது வசனம். இது 34வது வசனத்தில் பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். 36வது வசனம் என்ன சொல்லுது? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்க. மற்றபடி விடுதலை கிடையாது. குமாரன் உங்களை விடுதலையாகணும், அப்போ தான் நீங்கள் விடுதலை ஆக முடியும். இப்போ இந்த விடுதலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இல்லை, இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பேதுரு பண்ண அந்த முதல் பிரசங்கத்தில் அவன் ரொம்ப கிளியராக சொல்கிறான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியமே என்னவா? யோவான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்னு சொல்லணும். செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? மனம் திரும்பி குணப்படுகிறது. இந்த மனம் திரும்பிங்கிற அந்த ஒரே வார்த்தையை நீங்கள் 2 வார்த்தையாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. மனம்னு ஒரு வார்த்தை, திரும்புதல்னு ஒரு வார்த்தை. ஓகே, இப்போது எனக்கு பூந்தமல்லிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் நான் இந்த பக்கமாக நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கலில் இருக்கிற உங்ககிட்ட கேட்குறேன், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வழி போகணுன்னு. அப்போ நீங்கள் இந்த பக்கமாக போகணுங்க, நீங்கள் இப்படி போனால் தப்பான வழி, இப்படி தான் போகணும்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் வந்த பாதையிலிருந்து திரும்பி நடந்து போகணும் இல்லையா? அவ்வளோதான் திரும்புறது. இப்போது நான் என் மனசுக்கு இஷ்டப்படி நான் ஜீவிக்கிறேன், என் மனம் போன போக்கில் நான் போகிறேன். எனக்கு இன்பங்கள், இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் எனக்கு முக்கியமாக தெரியுது. எனக்கு இந்த உலகத்தில் பெருமை, இந்த இது என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய காரியமாக நான் இது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னு என் மனசை எனக்கு சொல்லுது, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஆனால் இந்த பாவத்துக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குது, நெட்டாக ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிசல்ட் என்னது? பாவத்துக்கு சம்பளம் மரணம். இப்போ நான் இந்த பூமியில் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியாது. ஆனால் ஃபைனலாக இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் மரணம்னு சொல்லியிருக்கு. அந்த மரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் ஆக்சுவலாக அது 2ஆம் மரணம் என்கிற சாகாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற, நித்திய காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மரணம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் சாவே வராது. சாவு வந்துட்டா விடுதலை, சாவே வராது. ஆனால் அந்த நிலையிலேயே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். இந்த பாவத்தினுடைய சம்பளம் அந்த நிலைமை.
இப்போது நான் போகிற டைரெக்ஷன் சரி கிடையாது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா நான் அந்த டைரெக்ஷன்லேருந்து 180 டிகிரிஸ் திரும்பி எப்படி போகணுமோ அப்படி போகணும் இல்லையா? அவ்வளவுதான். நான் என் மனதளவில் நான் செய்கிறது சரி கிடையாது, நான் போகிற டைரெக்ஷன் சரி கிடையாது, இனி எனக்கு இது வேண்டாம், நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து திரும்புகிறேன் பாருங்க, அதுக்கு பேர் என்னது? மனம் திரும்புதல். ரொம்ப சிம்பிள். ஸோ பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னா ஒருத்தர் செய்ய வேண்டிய காரியம் கங்கை ஆற்றில் போய் மூழ்கிறது இல்லை, காசி ராமேஸ்வரம் போகிறது இல்லை. தான் ஒரு பாவிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ந்து கொண்டு, இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்கிறத உணர்ந்து கொண்டு, எனக்கு இது வேண்டாம், நான் இதிலிருந்து தப்பணும்னு சொன்னால் எந்த ரூட்டு போகணுமோ அந்த ரூட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு திரும்புறது. இப்போ இதை செய்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரே தடவை நடக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனால் இது மட்டும் போதாது, மனம் திரும்ப மட்டும் போதாது. இப்போ பூந்தமல்லியில் இந்தியன் பேங்க்னு ஒன்று இருக்குது. அந்த இந்தியன் பேங்கை நான் கொள்ளை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரு 1 கோடி 2 கோடி காசு கிடச்சிச்சின்னு வச்சுக்கேன். அந்த காசை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடாடா பேங்க்கெல்லாம் கொள்ளடிக்கிறது தப்பு, நம்ம இனிமேல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மனம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கேங்க. போலீஸ் என்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேங்க. சார் நான் கொள்ளை அடித்தது உண்மை தான், ஆனால் நான் இப்போ மனம் திரும்பிட்டேன், இனிமேல் கொள்ளெல்லாம் அடிக்கிறது இல்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுவாங்க? நீ மனம் திரும்பினது நல்ல காரியம்தான், ஆனால் கொள்ளை அடித்த பாரு அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க, அப்படி தானே? ஸோ மனம் திரும்புறது மட்டும் பத்தாது, மனம் திரும்பி இன்னொரு காரியமும் செய்ய வேண்டியது. இப்போ நமக்கு பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் வரும்போது சில புது தீர்மானங்கள்லாம் எடுப்போம், பார்த்துருக்கீங்களா? சரிங்களா? அந்த மாதிரிலாம் இந்த புது வருஷத்தில் நான் இனிமேல் இப்படின்னு, அல்லது புது வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் மாதம் முடிஞ்சு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த புது வருஷத்தில் நான் இனிமேல் இப்படி இருப்பேன் தீர்மானங்கள் எடுப்போம்ல, இதெல்லாம் கூட மனம் திரும்புதல் தான். அந்த குட்டி குட்டி மனம் திரும்புதலுக்கும் இந்த மனம் திரும்புதலுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இது மனம் திரும்புறது மட்டும் இல்லை, அந்த பாவம் தொலைக்கவும் படணும், அதுதான் அதில் பெரிய வித்தியாசம். இப்போது நீதிமொழிகளில் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில், நீதிமொழிகள் 28:13 என்னன்னு சொல்லியிருக்கு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன, என்னில் பாவம்லாம் இல்லைப்பா, எனக்கு பாவமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தமிழான ஏமாற்றிக்கிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணுமா? மனம் திரும்புறது மட்டும் பார்த்தாது, இயேசுவின் இடத்துல அதை அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்து நம்பர் 2 என்னது? விட்டு விடுகிறது. இப்போ மனம் திரும்புறதுல இனிமேல் இதெல்லாம் செய்கிறது இல்லைன்னு முடிவாகுது, அது ஓகே. ஆனால் பாவங்களை இயேசுவின் இடத்துல அறிக்கை செய்யணுமா? 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், யோவான் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்ன நடக்கும்? இயேசுவின் இடத்துல நான் அறிக்கையிட்டேன்னா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறார்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு கப்பு நிறையா விஷம் கலந்த பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? குடித்தா செத்து போயிடுவோம், ஆனாலும் குடிக்கக்கூடாது இல்லையா? குடிக்கக்கூடாதுன்னா கீழே ஊற்றிடுவோம். கீழே ஊற்றிட்டு இப்போ இந்த கப்பை மறுபடியும் யூஸ் பண்ணலாமா? நான் தான் விஷத்தை கீழே ஊற்றிட்டேன்னு மறுபடியும் அதில் பால் ஊற்றி யாரும் குடிக்க மாட்டாங்கல்ல. ஏன்? அதில் கொஞ்சம் விஷம் இருக்கும், நீ எவ்வளோ பால் ஊற்றினாலும் அந்த மொத்த பாலையும் அது என்ன பண்ணிடும்? விஷமாக மாற்றிடும். அதனால் இப்போ அந்த கப்பை யூஸ் பண்ணணும்னா என்ன தான் செய்யணும்? கண்டிப்பாக கீழே ஊற்றுறது மட்டும் இல்லை, அந்த கப்பை கழுவணும். நான் மனம் திரும்புகிறது மட்டும் இல்லை, என் பாவத்தை தொலைக்கணும், நான் சுத்திகரிக்கப்படணும். என் பாவங்களை நான் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயம் நீங்க அவர் என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறாரா? இதை யாரால தான் செய்ய முடியும்? இயேசுவால் தான் செய்ய. ஏன் இயேசுவால் தான் செய்ய முடியும்? ஏன் வேற யாராலையும் செய்ய முடியாது?
அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியே சொல்கிறான். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே வேறு அவருடைய நாமமே எல்லாமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஸோ நோ ஒன் எல்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அவர் ஒருவர் தான் செய்ய முடியும். எப்படி அவருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் அத்தாரிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம், ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம். இப்போ கவனிங்க, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆக்கினை இருந்தது, அதாவது ஒரு காஸ்ட் இருந்தது. அந்த கிரயத்தை அவர் என்ன செய்கிறாரா, அவர் செலுத்தினார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கான ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் சிலுவையில் அந்த விலையை உங்களுக்காக எனக்காக, அந்த அபராதத்தை உங்களுக்காக எனக்காக அவர் கட்டினதுனால நான் என் பாவங்களை அவரிடத்துல அறிக்கையிடும்போது அவர் அந்த நீதியை எனக்கு அப்ளை பண்ணுறார். அதனால் எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். இதை புதுசாக பிறக்கிறதுன்னு சொல்லலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியார். இப்போ அந்த கப்பை நான் கழுவுனதுக்கப்புறம் அந்த விஷத்துக்கும் அந்த கப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கப்பு ஃப்ரெஷ் கப்பு, கழுவுனதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுது. கிறிஸ்துவால் நான் கழுவப்பட்ட பின்பு நான் புது சிருஷ்டி ஆயிடுறேன். ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவருக்குள்ளே வரும்போது அது மறுபடியும் பிறக்கிற ஒரு புது அனுபவமாயிடுது. ஸோ மனம் திருமணவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடணும். அப்படி அறிக்கை இடும்போது அவர் அந்த பாவங்களை நீக்கி மன்னித்து அவனுடைய அநியாயங்கள்லாம் நீங்க அவனை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இதுக்கு பேர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நடந்துறதுக்காக தான் தேவகுமாரன் வந்தார். ஏன் தாமதிக்கிறாருன்னு சிலர் சொல்கிற அளவுக்கு 2000 வருஷமாக அவர் லேட் பண்ணிருக்காரா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறார்னு வசனம் சொல்லும். இப்போது இன்றைக்கி நம்ம இதை கம்ப்ளீட்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணி திருச்சபைக்கு வந்தால் அவன் கர்த்தருக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு போதனையை கொண்டு வந்து ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கு பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து ஊழியங்களில் ஈடுபட்டு ஆலயத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டால் அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பிக்சரை நம்ம கொண்டு வரும்போது ரட்சிப்பு என்கிற இந்த முக்கியமான காரியத்தையே மறந்துடும். மனம் திரும்புதலே இல்லாத விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு விடுதலை பெற்றவர்களாக பார்க்க முடியல. சொல்லப்போனால் ஊழியர்கள் மத்தியிலேயே அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. இது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம், சுத்தமாக நம்மளை எந்த வகையிலையும் பிரயோஜனமே படுத்தாது. இப்போ இந்த காலத்துக்கு பேர் என்னன்னு சொன்னேன், அனுக்கிரக காலம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், காலத்தின் அடையாளத்தை உங்களால் என்ன செய்ய முடியல, நிதானிக்க முடியலன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு இந்த காலத்தின் அடையாளத்தை நிதானிக்க முடியுதா? ஆண்டவர் எதுக்காக இன்னும் வராமல் தாமதமாக இருக்கிறாரு? எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ரட்சிப்பு பண்ணுற எல்லாரும் வேணா இன்னொரு தடவை வாசித்துருவோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறார். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய லைஃப்பில் அனுபவிச்சிருக்கணும். அதை அனுபவிக்காமல் நான் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, நான் எத்தனை தலைமுறை விசுவாசியாக இருந்தாலும் சரி, நான் எத்தனை சர்ச்சு கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, நான் எத்தனை கிராமங்களில் போய் ஊழியம் செய்திருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா பாவத்தோடு இருக்கிறவன் பாவத்துக்கு ஒரு சம்பளம் கொடுக்க போகிற அன்னைக்கு
அந்த சம்பளம் வாங்குறவனா போயிடுவான். நான் அந்த சம்பளம் வாங்கக்கூடாதுன்னா இன்றைக்கி அந்த பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கணும். அந்த விடுதலை கிடைக்கிறதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். இந்த விடுதலையை அனுபவிக்காதவர்களாக நம்மிலே ஒருவரும் இருக்கக்கூடாது. எடுப்பில் யாரை பற்றியாவது கேட்டோம்னா, அவர் தாங்க வர்ஷிப் லீடரு, அவர் தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், அவர் தாங்க காணிக்கை எடுப்பார். இந்த கதையெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவையானது என்னது? ஒன்று தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் காரியமே. வேறு எதுவும் நம்மளை காப்பாற்றாது. இன்றைக்கி கண்ணை மூடினா நாளைக்கு மகிமையை குறித்த நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நான் எத்தனை கோடி கொடுத்தேன்னு கணக்கு இல்லை, நான் எவ்வளவு மணி நேரம் ஊழியம் செய்தேன்னு கணக்கு கிடையாது. நான் கர்த்தராகிய இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இயேசு என்னுடைய தெய்வம்னு சொல்லுகிறதுல பெருமை இல்லை, இயேசு என்னுடைய ரட்சகர்னு சொல்லுகிறது தான் பெருமை. இயேசு தெய்வம்னு சொல்லி பிசாசு கூட சொல்கிறது. பிசாசு அறிக்கையிடுது, இயேசு தெய்வம்னு அறிக்கையிடுது. ஸோ இயேசு தெய்வம்னு அறிக்கை எடுக்கிறதுனால, இயேசுவை கொண்டாடுறதுனால நாம் பரலோகம் போகிறதில்ல. இயேசுவினால ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னா நாம் பரலோகத்துக்கு போவோம், இல்லைன்னா வழியே கிடையாது. நாம் இதை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த அனுக்கிரக காலம் அப்படியே நம்மளை விட்டு பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. நம்ம அதில் இருக்கிறோம். இது ரட்சண்யத்துக்காக கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலம்னு தெரியும். நம்ம வசனம்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை அறியாமல் இருந்து நம்ம கடந்து போனோம்னா அது மாதிரி பரிதாபமே கிடையாது. எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறான், எரேமியா 8வது அதிகாரம் 20வது வசனத்தில், எரேமியா 8:20, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. புது வருஷம் பிறகுது, கிறிஸ்மஸ் பிறகுது, அப்படியே நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம், இது கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம உட்காந்து சேரு தேஞ்சு போச்சு. ஆனால் நாம் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்பட. இப்படி நான் ரட்சிக்கப்படாமல் இருந்து காலத்தை கடத்துறதுனால யாருக்கு நஷ்டம்? ஒரு நாள் வரும், அன்னைக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரமாக உண்மையிலே வந்துடுவார். ஓகே, அது என்னைக்கு வராதோ தெரியாது. சாயங்காலத்துலேயும் வரலாம், ராத்திரியிலையும் வரலாம், நடு இரவுலையும் வரலாம், சேவல் கூவுற நேரத்துலையும் வரலாம். எப்போ வராரோ தெரியாது. ஓகே, அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனுக்கிரக காலம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அவர் வந்த உடனே என்ன காலம் ஸ்டார்ட் ஆகுது? நியாய தீர்ப்பு காலம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த நியாய தீர்ப்பு காலத்தில் அருள் கொடுக்கப்படுகிறது இல்லை, கிருபை கொடுக்கப்படுகிறது இல்லை, தயவு இரக்கம் இதெல்லாம் அங்கே இடமே கிடையாது. அங்கே நியாய தீர்ப்பு தான் கொடுக்கப்படுது. அங்கே அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் தான் அங்கே வரப்போகுது. ஸோ இந்த அனுக்கிரக காலம்தான் டைம். இந்த அனுக்கிரக காலத்தில் இருக்கிறவங்க இந்த ரட்சிப்பை பற்றி கவலையே இல்லாமல் இருந்தாங்கன்னா அதை விட பரிதாபம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்போ யூதர்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம், யூதர்களை பார்த்து நம்ம வியக்கிறோம். எப்படி இது? அவங்க கையில் பைபிள் இருந்துச்சு, அவங்க வசனம் தெரிஞ்சவங்க, வசனத்தை வாரம் படிக்கிறவங்க, ஆக்சுவலாக அதை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, வரமாட்டாரான்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்க? இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நம்ம கையில் பைபிள் இருக்குது, மனப்பாடமாக வசனங்கள்லாம் தெரியும், வாரம் கோயிலுக்கு போகிறோம், நம்ம எல்லாம் சத்தியம் கேட்குறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம்னா, இது அனுக்கிரக காலம்ங்கிறத கவனிக்காமல் இருந்தோம்னா நம்மை விட பரிதாபமானவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டான். சான்ஸே கிடையாது. மறுபடியும் பிறக்கிறது எலிமெண்ட்ரி, அதுதான் பேசிக். அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கி தான் டைம்.
இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நம்மளுடைய இதை நம்ம ஒரு தடவை நிதானித்து பார்த்துக்குவோம். எனக்குள்ள இந்த அனுபவம் இருக்கா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் நான் வர வர கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி வர வர கர்த்தருக்குள்ளே வரதெல்லாம் இல்லை. நீங்கள் வர வர கர்த்தருக்குள்ளே வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். முன்னாடி மாதிரி நிறைய காரியத்தை விட்டுட்டு இப்போ நிறைய காரியம் நல்லது செய்ய ஆரம்பிச்சிங்க, அதெல்லாம் சந்தோஷம். அது எப்படின்னு சொன்னாக்க, அந்த கப்பை நீங்கள் கீழே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு விஷத்தை ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல பால் ஊற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, அது உங்களை எந்த விதத்துலையும் காப்பாற்றாது. ஐயா நான் பேங்கை கொள்ளை அடித்த உண்மை தான், இப்போ நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற கதை. கொள்ளை அடித்ததுக்கு நான் இப்போ பதில் சொல்லணும் இல்லை, அதுக்கு நான் சரி அதுதான் வேலை செய்யல. நீ இது கொடுத்துரு, நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிறேன். ஓகே, ஸோ வர வர நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே மாறிக்கிட்டு வரேன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளை திருப்திப்படுத்திக்கிற காரியம். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்துக்கங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் இருந்துதான்றதான் யோஸ். நிறைய பேர் எப்படி தெரியுமா, எங்கள் அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, என் ஒய்ஃப் நல்லா ஆண்டவருக்குள்ளே இருப்பா, எல்லாம் நல்ல காரியம். இவங்க நினச்சிக்கிறது அந்த அவங்க ஜெபம் அவங்களுடைய ஊழியம் இதெல்லாம் இவங்களுக்கு போதும், அந்த கிருபையில் இவங்கெல்லாம் பரலோகம் போயிடலாம். ஒருத்தரும் இன்னொருத்தருடைய வாழை பிடிச்சிட்டு போகிறதில்ல பார்த்துக்கங்க. நாங்கள்லாம் ஊழியக்கார குடும்பம், சிலர் வீட்டில் அந்த மாதிரி நாங்கள்லாம் ஊழியக்கார குடும்பம், இதில் ஒரு பெருமை. நீங்கள் ஊழியக்கார குடும்பம்லாம் ஆண்டவர் கேட்கலை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு தான் கேட்பார். யாராக இருந்தாலும் சரி, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் காரியமே கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா. அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? மனம் திரும்புதல். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பரலோகமே எதிர்பார்க்குது. ஒரே பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் என்ன உண்டாகுதா? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த மனம் திரும்புதலை தேவன் அப்படி எதிர்பார்க்கிறார். நான் இனி உலகத்தின்படி நிற்க மாட்டேன், நான் இனி உலகத்தின்படி நடக்க மாட்டேன், நான் இனி அந்த மாதிரி போக மாட்டேன்னு சொல்லி ஒரு டெசிஷன். நான் இனி கர்த்தருக்கு பிரியமாக நடப்பேன்னு ஒரு டெசிஷன். அந்த டேர்னிங் பாயிண்ட் அவசியம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்டோட சேர்த்து என்ன இருக்கணும்? நான் என் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படணும். அப்போதான் என் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும், நான் புது சிருஷ்டி ஆவேன். மீதி கதையெல்லாம் அப்புறம்தான். இது இல்லாமல் மீதி கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு உலகம் தன்னை தானே ஏமாத்திக்கிட்டே இருக்குது. சபைக்கு வந்தா ரட்சிக்கப்பட்டோம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்பட்டோம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இயேசு யாருன்னு கேட்டால் இயேசு என் ரட்சகர்னு சொல்லணும். இயேசு என் தெய்வம் இல்லை, இயேசு என் ரட்சகர். இயேசு தெய்வம்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உலகமே சொல்லும். நீங்கள் வெளியில் போய் நின்று கேட்டு பாருங்கள், இயேசு தெய்வம்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இயேசுவை ரட்சகராக கொண்டிருந்து என் பாவங்களை அவர் நீக்கி இருக்கிறார். என்னைக்குப்பா? இத்தனாம் தேதி நான் மன்னிப்பு கேட்டேன், அவர் எல்லாத்தையும் என்னை மன்னிச்சாருன்னு சொல்லக்கூடியவங்களா நாம் மாறணும். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். இந்த துவக்கமே இல்லைன்னா இன்னைக்கு அந்த துவக்கத்தை இன்று தான் ரட்சண்ய நாள்னு நம்ம தீர்மானம் பண்ணுவோம். காதில் உடனே ஒரு சத்தம் கேட்கும், நாளைக்கு பண்ணலான். எப்படி? இன்றே ரட்சண்ய நாள்னா சத்தம் என்னன்னு கேட்கும்? நாளைக்கு பண்ணலான். அந்த சத்தம் வேறு யாருடைய சத்தமும் இல்லை, பிசாசுனுடைய சத்தம். ஏன்னா டுமாரோ நெவர் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாளைக்குன்னு சொன்னால் நாளைக்கு வந்தால் என்ன ஆகும்? அதுவும் நாளைக்குன்னு ஆகிடும். ஒரு நாள் இல்லை, இன்றே ரட்சணை நாள். இன்னைக்கு டிசைட் பண்ணுவோம், நாளையிலேருந்து காரியம் புதுசாக மாறணும். இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தை அடையாளம் கண்டு இதை சரியாக நிதானித்து நமக்கு பிரயோஜனமாய் மாற்றிக்கொண்டா
நல்லது. இல்லைன்னா இது மாதிரி பரிதாபம் வேறு ஒன்றுமே கிடையாது.